வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா ஐபிஎல்ல 51வது மேட்சான எம்ஐ வெர்சஸ் கேகேஆர் மேட்ச்க்கான ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்க உடனடியா பார்க்க முடியும். சோ இன்னைக்கு மேட்சுக்கான ப்ரிவியூ பார்க்கலாம். சோ 51வது மேட்ச் எம்ஐ வெர்சஸ் கேகேஆர். நீங்க வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. முக்கியமான அப்டேட் பிளஸ் பிட்ச் ரிப்போர்ட் பிளஸ் உங்களுக்கு வந்து ஸ்மால் லீக்குக்கான டீம்ஸ் பிளஸ் மெகா கிராண்ட் லீக்ஸுக்கான டீம்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதே போல இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து லீக் 11 ஆப்ல வந்து ஜாயின் பண்ணலாம். நீங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். என்னென்ன ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அதாவது ஜிஎஸ்டி அண்ட் டிடிஎஸ் இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஸோ பட் எவ்வளவு நாளைக்கு ஜிஎஸ்டி அண்ட் டிடிஎஸ் வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்கன்னு தெரியல. பட் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க எந்த விட்ராவல் பண்ணாலும் உங்களுக்கு வந்து டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஐபோன் கான்டெஸ்ட் அந்த கேட்ரி கான்டெஸ்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி டெய்லி ஃப்ரீ கிவ்அவே இருக்கு. 100% ரியல் யூசர் தான் இருக்கிறாங்க. இன்ஸ்டன்ட் விட்ராவல் அவைலபிளா இருக்கு. எல்லா ஸ்போர்ட்ஸுமே இருக்கு. கிரிக்கெட் இருக்கு, ஃபுட்பால் இருக்கு, பாஸ்கெட்பால் இருக்கு, கபடி இருக்கு, எல்லா ஸ்போர்ட்ஸுமே இருக்கு. கஸ்டமர் சப்போர்ட் உங்களுக்கு 24 மணி நேரமும் சப்போர்ட்ல இருக்கு. அதே போல நீங்க வந்து ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன் விளையாடனா கூட இந்த ஆப் வந்து நீங்க விளையாடலாம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஆப் ஓபன் பண்ணனே பாத்தீங்கன்னா இது வந்து நார்மலா விளையாடக்கூடிய ஃபேண்டசி மோட். இதுல MVP இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்துருக்காங்க. நீங்க 4 பேர் கூட விளையாடலாம். இன்னைக்கு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், பட்லரு, ஹெட்டு, அதுக்கப்புறம் இதுல ஒரு பிளேயர் 4 பிளேயர் செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 3 பிளேயர் கூட செலக்ட் பண்ணி விளையாடலாம். ஸோ ஹெட்டு இருக்கு. ஸோ எல்லா கான்டெஸ்ட்டுமே அவைலபிளா இருக்கு. MVP ஆப்ஷன்ல கான்டெஸ்ட்டும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா லீக் 11 ஆப் வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல யூஸ் பண்றாங்க. நல்லா ஃபுல்லா இருக்குது. ஸோ தாராளமா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறோம். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணி பிளே பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மும்பை கிரவுண்ட்ல தான் நடக்குது. ஸோ பிட்ச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே டெய்லி வந்து டெலிகிராம்ல வந்து வாய்ஸ் மெசேஜ் பண்ணுவோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா பிட்ச் ரிப்போர்ட் வந்து இப்போ ஒரு இந்த வீக்ல இருந்தே, அதாவது இடையில வந்து ரொம்ப அந்த பஞ்சாப் வந்து எப்போ கேகேஆர் வந்து அந்த சேஸ் பண்ணாங்களோ, அந்த அதிகமா ரன் சேஸ் பண்ணாங்களோ அன்னையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சேவ் பவுலர்ஸ் அந்த மாதிரிலாம் சொன்னதுல இருந்து பிச்சோட ஆவரேஜ் ஸ்கோரே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிட்டு 200 போக மாட்டேங்குது. இப்போ அப்படியே வந்து பவுலர்ஸுக்கு சாதகமா வந்து பாத்தீங்கன்னா பிச்சை வந்து கொஞ்சம் நல்லா ரெடி பண்றாங்க. ஸோ அதிகபட்சமா ஒரு 160 170 போறதே இப்ப கஷ்டமா இருக்கு. அதனால முன்னாடி உள்ள மேட்ச் எல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு டீம் போடுறது கொஞ்சம் வேஸ்ட்னு தோணுது. நீங்க லாஸ்ட் ஞாயிற்றுக்கிழமையில இருந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் நம்ம லாஸ்டா நடந்த மேட்ச் வரைக்கும் சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் மேட்ச் வரைக்குமே பாத்தீங்கன்னா லோ ஸ்கோர் தான் போயிட்டு இருக்குது. என்ன ரீசன் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா பவுலர்ஸுக்கு சாதகமா பிச்சை கொஞ்சம் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இனிமேல் அந்த 200+ எல்லாம் ஈஸியா வருமா அப்படின்னா கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆனா இந்த வான்கடே ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து இந்த சீசன் இல்ல, லாஸ்ட் சீசன்லயுமே இந்த கிரவுண்ட் வந்து பேட்டிங்க்கு சாதகமாகவும் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஆகும் தான் இந்த பிட்ச் வந்து இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கிரவுண்டோட பவுண்டரி லைன் ரொம்ப சின்னது கம்பேர் டு ஆப் சைடு பாருங்க 65, லெக் சைடு 59, ஸ்ட்ரைட்ல 74. அதுவும் ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா இந்த சைட்ல 6 அடிக்கிறது ரொம்பவே ஈஸி. வெறும் 59 மீட்டர் தான். அதனால ஹை ஸ்கோர் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். பிச்சோட வியூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அது போக வந்து பாத்தீங்கன்னா 6:30 மணிக்கு வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து அபிஷியலான பிட்ச் ரிப்போர்ட் வந்து நான் உங்களுக்கு டெலிகிராம் வந்து கொடுத்து வாய்ஸ் மெசேஜ் கீழே கொடுத்துறேன். ஸோ மறக்காம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பிட்ச்ல வந்து இந்த சீசன்ல நடந்த மேட்சுக்கான ரிசல்ட் பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐ மேட்ச். சிஎஸ்கே வந்து ஒரு 200+ ஸ்கோர் பண்ணாங்க. எம்ஐ வந்து 186 தான் ஸ்கோர் பண்ணாங்க. ஒரு 20 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. ஃபாஸ்ட் தான் இந்த மேட்ச்ல வந்து அதிகமா விக்கெட் எடுத்தாங்க. ஸோ அது மென்ஷன் இல்லாம இருந்திருக்கு. அண்ட் ஆர்சிபி வெர்சஸ் எம்ஐ மேட்சும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்கோர் மேட்ச் தான். எம்ஐ வெர்சஸ் டிசி மேட்சும் ஒரு ஹை ஸ்கோர் மேட்ச் தான். எம்ஐ வெர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் மட்டும் பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா ஒரு லோ ஸ்கோர் மேட்சா போச்சு. நீங்க பாத்திருப்பீங்க முதல் மேட்ச் அது ஆர்ஆர் வந்து வின் பண்ணாங்க. அண்ட் ரெக்கார்ட் வைஸா பாத்தீங்கன்னா டோட்டலா இந்த மும்பை பிட்ச்ல வந்து நமக்கு வந்து 4 மேட்ச் நடத்தி இருக்கிறாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 டைம் வின் பண்ணிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் 2 டைம் வின் பண்ணிருக்காங்க. 0ல இருந்து 150க்குள்ள 2 இன்னிங்ஸும் 189க்குள்ள ஒரு இன்னிங்ஸும் 190+ பாத்தீங்கன்னா 5 இன்னிங்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் எம்ஐ ஹை ஸ்கோர் 234, லோ ஸ்கோர் எம்ஐ 125. அது போக பிட்ச் வந்து என்ன மாதிரி பிட்ச் யூஸ் பண்றாங்க பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச்லாம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் சிஎஸ்கே மேட்ச் வந்து
பிச்சை டோட்டலா வேற பிச்சு யூஸ் பண்ணாங்க. இப்ப நார்மலா யூஸ் பண்ண பிச்சை விட பிச் நம்பர் 4ல யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி பிச்சு வந்து வேற யூஸ் பண்றாங்களான்னு நம்ம பார்த்துட்டு கூட ஃபைனல் டீம்ல நம்ம செட் பண்ணலாம். சோ பேட்டில பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் 32 மேட்ச் 2 டீம் ஆடி இருக்காங்க. இதுல 23 மும்பை வின் பண்ணிருக்காங்க, 9 மேட்ச் தான் தோத்துருக்காங்க. சோ கேகேஆர் கிட்ட மும்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆடி இருக்கிறாங்க. 219 ஹை ஸ்கோர், லோ ஸ்கோர் வந்து 108. இவங்க எம்ஐ கூட வெறும் 9 மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க, 23 மேட்ச் தோத்துருக்காங்க. 232 ரன் ஹை ஸ்கோர், லோ ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 67 அவங்களோட லோ ஸ்கோர். சோ இன்னைக்கு ஃப்ரீ கிவ்அவே கொஸ்டின்ல எல்லாருக்குமே ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா ரன்னை வச்சு கேட்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, யாருமே வந்து பாத்தீங்கன்னா சரியா ஆன்சர் பண்ண முடியல. சோ அதனால ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச்ல யார் வின் பண்ணுவா, அதே மாதிரி பும்ரா இன்னைக்கு 2வது கொஸ்டினா 1ன்னு போட்டு யார் வின் பண்ணுவா, எம்ஐயா கேகேஆரா, 2ன்னு போட்டு பும்ரா எத்தனை விக்கெட் எடுப்பாரு, 3வது பாத்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் எத்தனை விக்கெட் எடுப்பாரு அப்படிங்கறது வந்து நீங்க கரெக்டா சொன்னா போதும். இதுக்கு ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்ல மேட்சையும் சரி சஹால் விக்கெட் எடுத்து அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா சொன்னீங்க. ஆனா இது நம்ம ரன் அடிக்கிறது வந்து யாராலுமே கரெக்டா சொல்ல முடியல. அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதே கொஸ்டின் வந்து பவுலர்ஸே கொடுத்துருங்க. அந்த டீம்ல எம்ஐல இருந்து ஒரு பவுலர், கேகேஆர்ல இருந்து ஒரு பவுலர். சோ கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஃப்ரீ கிவ்அவே வந்து நீங்க வந்து ஈஸியா வின் பண்ணிக்கிடலாம். சோ அடுத்து நம்ம பார்க்க போறது பவுலர்ஸோட நம்ம ரெக்கார்ட்ஸ் பார்த்தலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸோட பேட் இல்லை. ஏன்னா மும்பைல வந்து பும்ரா மட்டும் தான் கேகேஆர் பேட்ஸ்மேன் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. சாவ்லா பும்ரா, வேற யாருமே பெருசா விக்கெட் எடுக்கல. ஸோ அதுக்கு பேட்டில் வந்து கொடுக்கணும்னு இது இல்ல, பெருசா இல்லைங்கிறதுனால நான் விட்டுட்டேன். அண்ட் ரோஹித் சர்மா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இஷான் கிஷான் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ரோஹித் சர்மா தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மேட்சா ஃபிளாப்பான ரிசல்ட் மட்டும் தான் கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி கூட எல்லா மேட்சுமே ஒரு கணிசமான ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா ஆடி கொடுத்தாரு. இஷான் கிஷானை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸ்ல பெருசா, அதாவது ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் 4 மேட்ச் டோட்டலா 10க்கு வந்து பாத்தீங்கன்னா 4 மேட்ச் தான் அவர் வந்து 30+ ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சூரியகுமார் யாதவ் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பெருசா ஆடலன்னு சொல்லணும். ஏன்னா 2 மேட்ச் மட்டும் தான் அடிச்சா ஹை ஸ்கோர் போகுது, இல்லைன்னா பெருசா அவரால் ஸ்கோர் பண்ண முடியல, ரொம்ப அவசரப்பட்டு அடிக்கிறாரு. ஹர்திக் பாண்டியா பேட்டிங் பிளஸ் போலிங் இருக்கக்கூடிய ஒரு டீசென்டான ஆல்ரவுண்டர். எல்லா மேட்சுமே ஒரு கணிசமான ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்காரு. ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் வந்து நிறையவே ஓவர் பவுலிங் பண்றாரு, குறையாம 2+ ஓவர் வந்து பவுல் பண்றாரு. திலக் வர்மா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்சிஸ்டன்சியா ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், அந்த டீம்ல வந்து கொஞ்சம் அதிகமா 30+ ஸ்கோர் பண்ணது திலக் வர்மா தான். மொத்தத்துல 10 மேட்ச்ல அவர் வந்து 6 மேட்ச் அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணிட்டாரு. டிம் டேவிட்டும் லாஸ்ட் ஒரு 2 மேட்சாவே வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேகால் வந்து ஆடுறாரா, இல்லைன்னா இன்னைக்கு ஆகாஷ் மெத்வால், ஏன்னா இந்த பிட்ச் வந்து ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும், அதனால பேட்டிங் 6 பேரோட போதும் அப்படின்னு நினைச்சு ஆகாஷ் மெத்வால் எடுத்துட்டு வராங்களான்னு தெரியல, என்ன பண்றாங்க. அந்த இம்பாக்ட் சப் தான் எப்படி பேட்ஸ்மேனா இல்ல பவுலராங்கிறது டவுட். மற்றபடி துஷார் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரும் லாஸ்ட் மேட்ச் நல்லாவே கோல் பண்ணார், ஒரு விக்கெட் எடுத்தாரு. அதுக்கு முந்தின மேட்ச் 4 ஓவர் போலிங் பண்ணி விக்கெட் எடுக்கல. நபிக்கு வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுக்கிறாரு லாஸ்ட் 2 மேட்சா, பட் பெருசா அவருக்கான ஓவர் வந்து கொடுக்கறது இல்ல. கோட்ஸி மினிமம் ஒரு விக்கெட் கேரண்டி அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் நிறைய மேட்ச்ல வந்து ஒரு விக்கெட் ஆச்சு கண்டிப்பா எடுத்து கொடுத்துருவாரு. சாவ்லா லாஸ்ட் விட இந்த சீசன் கொஞ்சம் பெருசா பவுலிங் பண்ணல. 1 மேட்ச் 2 மேட்ச் 3 மேட்ச் 4 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. 7 மேட்ச்ல 4 மேட்ச் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. பும்ரா எப்படி அவர் பவுல் பண்ணாலும் சரி, பவுலிங் கேவலமா பண்ணாலும் சரி, எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பவுலர்ல பும்ரா உண்டு. ஆகாஷ் மெத்வாலா இல்ல நேகால் வதிரா வராரான்னு கொஞ்சம் டவுட் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இம்பாக்ட் சப்ல வந்து யாரை எப்படி எடுப்பாங்கன்னு ஸ்வேரா நம்மளால சொல்ல முடியாது. பேட்டிங்கு தகுந்தாப்புல தான் எடுப்பாங்க, இல்ல பவுலிங்க்கு தேவைன்னா பவுலிங்கு தகுந்தாப்புல எடுப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேகேஆர் பிளேயர்ஸோட ரீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தலாம். இன்னிங்ஸ் ஓபன் பண்றது பிலிப் சால்ட்டும் சுனில் நரேனும் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்ணி ஆடுறாங்க. 2 பேருமே பாத்தீங்கன்னா ஹார்ட் ஹிட்டர்ஸ், வந்தா வருது போடா போகுது. லாஸ்ட் 3 மேட்சா பாத்தீங்க அப்படின்னா பிலிப் சால்ட்டோட இது வந்து பயங்கரமா இருக்கு. ஒரு எக்ஸ்ட்ரானரியா வந்து ஆடி கொடுத்துட்டு இருக்காரு அதிரடியா. அவருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுனில் நரேனும் வேற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. கேகேஆருக்கு ஓப்பனிங் ஆடுறாரு, 4 ஓவர் பவுலிங் பண்றாரு, எல்லா மேட்சும் விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. வெங்கடேஷ் ஐயரா இல்லைன்னா ரகுவன்சியா அப்படிங்கிறது ஒரு டவுட். இம்பாக்ட் சப்பா வந்து தான் வர்றாரு ரகுவன்சி. ஸோ 1 டவுன் வந்து யார் வருவா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச் ஃபுல்லாவே ரகுவன்சி வந்தாரு. லாஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் தான் வர்றாரு. ஸோ அவர் 1 டவுன் வந்தா கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுக்குறாரு. இல்ல அப்படின்னா அவர் வந்து ரொம்ப லேட்டா இறங்கி பேட்டிங் சான்ஸ் கூட கிடைக்காம போகும்.
அடுத்து ஸ்ரேயஸ் ஐயர் எல்லா மேட்சுமே ஒரு 30+ ரன் வந்து ஈஸியாவே அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா தான் ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காரு. 9 மேட்ச்ல 6 மேட்ச் கிட்ட அந்த மாதிரி ஆடிட்டாரு. ரிங்கு இந்த சீசன் வந்து அவர் பெருசா ஸ்கோர் பண்ணல, ஏன்னா அவருக்கான சரியான பேட்டிங் சான்ஸும் அமையல. கிடைச்ச மேட்ச்லயும் டப்புன்னு அவுட் ஆயிடுறாரு. ஸோ அது ஒரு பெரிய மைனஸ் ஃபார் ரிங்கு இந்த சீசன்ல. அதே மாதிரி ரமன்தீப் சிங்குக்கும் இந்த சீசன்ல பெருசா பேட்டிங் வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கல, ஏன்னா சுனில் நரேன் பிலிப் சால்ட்டுமே ஆப்போனன்ட் டீம் அடிக்கிற பாதி ஸ்கோரை வந்து முடிச்சு விட்டு போயிடுறாங்க. அண்ட் ரசலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா பேட்டிங் வாய்ப்பு இந்த சீசன்ல கிடைக்கல. பவுலிங் ஆப்ஷன் இருக்குது, பட் அது நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். ஆனா எப்போ ரசல் வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்ணுவா நம்மளால சொல்ல முடியாது. ரகுவன்ஜி ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 டவுன்ல வந்தாருன்னா நல்ல ஆப்ஷன்ல இருப்பாரு. ரொம்ப கீழே இறக்குனாங்க அப்படின்னா பெருசா அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத கம்மி பண்ணிக்கோங்க. மிச்சல் ஸ்டார்க் எல்லா மேட்சுமே 3ல இருந்து 4 ஓவர் பவுலிங் பண்றாரு. அவர் பால் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிபடுது. லாஸ்ட் மேட்ச் கூட டிசி கூட எல்லாருமே நல்லா பவுல் பண்ணாங்க, அவர் பால் தான் அடிபடுது. அதனாலதான் கடைசி ஓவர் கூட ரசல்ட்ட கொடுத்தாங்க. ஸ்ரேயா சர்மா இந்த மேட்ச் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஏன்னா ஹர்ஷித் ராணாக்கு ஒரு மேட்ச் ஆடுறதுக்கு தடை பண்ணியிருக்காங்க அவரோட செலிப்ரேஷனுக்காக. ஸோ 100% ஃபைனு ஒரு மேட்ச் இது பண்ணதுனால ஸ்ரேயா சர்மா உள்ள ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் வருண் எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா நல்லாவே விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. எடுத்தனைக்கெல்லாம் 3 விக்கெட் 4 விக்கெட் எடுக்கிறாரு. வைபவ் வரோரா விளாண்ட எல்லா மேட்சுமே ஒரு விக்கெட் கண்டிப்பா எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ வந்து 2 டீமுக்கான பிளேயர்ஸோட ரீசன்ட் ஸ்கோரை வச்சு பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம டைரக்டா ப்ரெடிக்ட் பண்ணிட்டு எப்படி ஒரு டீம் செட் பண்ணலாம், எப்பவும் போல நம்ம எப்படி ஒரு டீம் செட் பண்ணலாம் அதே மாதிரி வந்து நம்ம வந்து செட் பண்ணி பார்க்கலாம். ஸோ முதல் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன். ஸோ டபுள் ஆப்ஷன் வந்து யாருக்குலாம் இருக்கு இன்னைக்கு மேட்ச்ல அப்படிங்கறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மும்பை டீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இஷான் கிஷானுக்கு வந்து அந்த டபுள் ஆப்ஷன் இருக்கு. ஒரு 80% பேர் பாத்தீங்கன்னா இஷான் கிஷான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ரீசன் வந்து அவருக்கு வந்து ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு கேட்ச் பிடிச்சா 8 பாயிண்ட், ஒரு ரன் அவுட் பண்ணா டைரக்டா பண்ணா 12 பாயிண்ட், அதேதான் நான் டைரக்ட்ல இருந்தா 8 பாயிண்ட் அப்படிங்கிறது நிறைய சலுகை இருக்கு. ஸ்டம்பிட் பண்ணா 12 பாயிண்ட் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. சோ அதனால இஷான் கிஷான் வந்து அந்த டபுள் ஆப்ஷன்ல வந்துருவாரு. அதுக்கு அடுத்தபடியா ஹர்திக் பாண்டியா ஒரு 75% இருக்காரு. ஏன்னா ஹர்திக் பாண்டியா வந்து பவுல் பண்றாரு. மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 2 ஓவர்ல இருந்து 3 ஓவர் வரைக்கும் ஹர்திக் பாண்டியாட்ட வந்து பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஒன்னுல லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு டக் அவுட் தான், பேட்டிங்ல ஒரு -பாயிண்ட் வாங்கி கொடுத்த ஹர்திக் பாண்டியா பவுலிங்ல 2 விக்கெட் எடுத்து நல்ல ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு. அதுதான் முக்கியம். ஏதாச்சும் ஒரு இதுல வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நபி, முகமது நபியும் வந்து பாத்தீங்கன்னா 8% பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. மினிமம் ஒரு மேட்சுக்கு வந்து 2 ஓவர் பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. பிளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பேட்டிங் வந்து ரொம்ப சப்போஸ் அன்னைக்கு மாதிரி டப்புன்னு விக்கெட் விட்டாங்கன்னா முகமது நபிக்கு ஒரு நல்ல பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கேகேஆர் டீமை பொறுத்த வரைக்கும் பிலிப் சால்ட் 94% பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர் ஆடுறாரு. சுனில் நரேன் 4 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா பவுல் பண்ணியிருக்கிறாரு. எல்லா மேட்சுமே மினிமம் ஒரு விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல வந்து ரசல் இருக்காரு. 80% பேர் வந்து ரசலை ட்ரை பண்ணி இருக்காங்க. பேட்டிங் வாய்ப்பு ஸ்வேரா கிடைக்கும்னு சொல்ல முடியாது. திடீர்னு எம்ஐ வந்து பெருசா ஸ்கோர் பண்ணலன்னா டாப் ஆர்டர்ஸே அடிச்சு முடிச்சிருவாங்க. ஒருவேளை ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து ரசல் வந்தாருன்னா கூட மேபி அவருக்கான பேட்டிங் வாய்ப்பு இருக்கு. பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹர்ஷித் ராணா இல்ல, அதனால வந்து பாத்தீங்கன்னா ரசலுக்கான ஓவர் வந்து மினிமம் 2 ஓவர் ஆச்சு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஹர்ஷித் ராணா 4 ஓவர் பவுலிங் பண்ணாரு. அது வந்து ஸ்ரேயா சர்மா இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு ஃபாஸ்ட் போலர் எடுத்துட்டு வந்தாலுமே ரசலுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்னைக்கு மேட்ச்ல வந்து அதிகமா இருக்கும். சோ இன்னைக்கு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 6 பேர் இருக்காங்க. இந்த 6 பேர்ல 5 பேர் வந்து பாத்தீங்கன்னா சேஃபான பிளேயர்ஸ். 5 பேர் வந்து ரொம்ப சேஃபான பிளேயர்ஸ். இஷான் கிஷாந்தா இருக்கட்டும் 80% பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹர்திக் பாண்டியாவை 75%. நீங்க பிலிப் சால்ட், நரேன், ரசல் 3 பேருமே பாத்தீங்கன்னா 90, 90, 80 செலக்ட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து ஒரே ஒரு டபுள் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரிஸ்கான ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முகமது நபி மட்டும்தான் இருக்காரு. 8% பேர் மட்டும்தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. மீதி 6 பேர்ல 5 பேர் வந்து சேஃபான பிளேயர்ஸ் தான். உங்களோட டீம்ல நீங்க கட்டாயம் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இஷான் கிஷான், ஹர்திக் பாண்டியா, பிலிப் சால்ட், சுனில் நரேன் அண்ட் ரசல் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போத் டீம் 2 டீம்ல உள்ள அந்த 17 to 20 யாரு பவுல் பண்ணுவா அதை வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ எம்ஐயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து அந்த டெத்ல பவுல் பண்றது துஷாரா, போட்சி, பும்ரா. ஒரு 4 ஓவர் வந்து ஃபைனல் ஓவர் இருக்கு.
அந்த 4 ஓவர்ல துஷாரா, கோட்ஸி, பும்ரா இந்த 3 பேருமே பவுல் பண்றாங்க. இதுல கோட்ஸி வந்து 46%, பும்ராவை வந்து 83%, துஷாராவை வந்து பாத்தீங்கன்னா வெறும் 4% பேர் தான் ட்ரை பண்ணி இருக்கிறாங்க. துஷாராக்கு லாஸ்ட் மேட்ச் 1 விக்கெட் கிடைச்சது, அதுக்கு முந்தின மேட்ச் 2 விக்கெட் கிடைக்க வேண்டியது, கேட்ச வந்து நிறைய மிஸ் பண்ணாங்க. அதனால நீங்க அதை கவனமா பாத்துக்கோங்க. சோ இந்த 3 பேரும் பாத்தீங்கன்னா எம்ஐயை பொறுத்த வரைக்கும் டெத்ல அட்டாக் பண்றாங்க. அதே இதான் கேகேஆர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்க்கு அண்ட் இன்னைக்கு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா வைபவ் அரோரா அட்டாக் பண்ணுவாரு. ரசலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஓவர் வந்து பவுல் பண்ணுவாரு. ஏன்னா ஹர்ஷித் ராணா இல்ல, அதனால வந்து பாத்தீங்கன்னா ரசல், ஸ்டார்க்கு, வைபவ் அரோரா அந்த 3 பேருமே பவுல் பண்ணுவாங்க. இதுல ரசல் வந்து ஆல்ரவுண்டர் இந்த டபுள் ஆப்ஷன்ல போயிட்டாரு. ஸ்டார்க்கோட பெர்சன்டேஜ் வந்து 28 அண்ட் வைபவ் அரோராவோட பெர்சன்டேஜ் வந்து 40. எல்லா மேட்சுமே 1 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ டெத்தை பொறுத்த வரைக்கும் 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த 6 பிளேயர்ல கோட்ஸி, பும்ரா உங்களுக்கு வந்து எம்ஐல இருந்து சேஃபான ஆப்ஷன்ல வருவாங்க. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரசல், வைபவ் அரோரா வந்து உங்களுக்கு வந்து சேஃபான ஆப்ஷன்ல இருப்பாங்க. இன்னைக்கு மேட்ச்ல வந்து நீங்க துஷாராவை வேணா ரிஸ்கா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்க்கை வந்து நீங்க வந்து மிச்சல் ஸ்டார்க்கையும் நீங்க வந்து ஒரு ட்ரம்ப் கார்டா நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 4வது ஆப்ஷன் 3வதுல வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் பிக் யாரெல்லாம் இன்னைக்கு மேட்ச்ல அப்படிங்கிறத பார்க்கலாம். மோஸ்டா எல்லாருமே பாருங்க எம்ஐயை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா 77, சூரியகுமார் யாதவ் 72, இசான் கிசான் 80, ஹர்திக் பாண்டியா 75, திலக் வர்மா 75, பும்ரா 83. ஸோ டாப்ல உள்ள 5 பேட்ஸ்மேனை எடுப்பாங்க, பிளஸ் பும்ராவை வந்து எடுப்பாங்க. இதுதான் காமனா எம்ஐல இருந்து எல்லாருமே செலக்ட் பண்ணக்கூடியது. லாஸ்ட் மேட்ச் வந்து நான் ரோஹித் சர்மாவை எடுக்கல, அதுக்கு மேல திலக் வர்மாவை ரிஸ்கா ட்ரை பண்ணேன். பட் திலக் வர்மா தேவையில்லாம ரன் அவுட் ஆகி போயிட்டாரு, கவனம் இல்லாம கொஞ்சம் ரன் அவுட் ஆயிட்டாரு. இல்லைன்னா ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக திலக் வர்மா எடுத்து திலக் வர்மா 30% அடிச்சிருந்தா கூட யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு மேட்ச்ல எம்ஐயை பொறுத்த வரைக்கும் உங்களோட ட்ரம்ப் கார்டா நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 2 பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. அதாவது ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா முகமது நபி. ஸோ நபி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ட்ரம்ப் கார்டா இன்னைக்கு மேட்ச்ல வந்து இருப்பாரு. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா முகமது நபி மேபி ட்ரம்ப் கார்டா இருப்பாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து துஷாராவையும் நீங்க வந்து 2வது ஆப்ஷன்ல உங்களுடைய ட்ரம்ப் கார்டா நீங்க யூஸ் பண்ணலாம். அதாவது டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க உங்க மேட்ச் எல்லாருமே காமனா வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, பும்ரா இந்த 6 பேரையுமே செலக்ட் பண்ணுவாங்க. நீங்க கொஞ்சம் டிஃபரன்ஷியலா சூஸ் பண்ண நினைச்சீங்கன்னா துஷாராவை சூஸ் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு பேட்ஸ்மேனுக்கு பதிலா ஒரு ரோஹித் சர்மாக்கு பதிலா துஷாராவை சூஸ் பண்ணி பாருங்க, இல்லைன்னா முகமது நபியை சூஸ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி கேகேஆர் டீமை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களோட ஆப்ஷனல்ல ரகுவன்ஜி வந்து பெஸ்டா இருப்பாரு. டிஃபரன்ஷியல் பிக்ல வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷனா இருப்பாரு. எப்பன்னு பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல 1 down வர்ற மாதிரி இருந்தா 5% தான் ட்ரை பண்ணிருக்காங்க. ஒருவேளை நீங்க வந்து ரகுவன்ஜி எடுத்து அவர் வந்து ஒரு 30+ ரன் ஸ்கோர் பண்ணாலுமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரகுவன்ஜி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க்குமே இன்னைக்கு மேட்ச்ல வந்து உங்களோட டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்க்கு போக மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஸ்டார்க்கு கண்டிப்பா 4 ஓவர் பவுலிங் பண்ணி வந்த சூழ்நிலை இருக்கும். ஏன்னா ஹர்ஷித் ராணாங்கிற மெயின் பவுலர் இல்ல, அதனால ஸ்டார்க்குக்கான பிரஷர் அதிகமாகும். ஸோ பவுலிங் கண்டிப்பா டெத்ல 2 ஓவர், ஸ்டார்டிங்ல 2 ஓவர் பவுல் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ரகுவன்ஜியும் ஸ்டார்க்கும் உங்களுடைய டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாங்க. எம்ஐயை பொறுத்த வரைக்கும் முகமது நபி, துஷாரா வந்து உங்களுடைய டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாங்க. லாஸ்ட் 4வது பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்எல்ல வந்து யாரை வந்து மஸ்டா எடுக்கணும், மஸ்ட் பிக் வந்து யாரு, இந்த பிளேயர் வந்து நீங்க தயவு செஞ்சு டிராப் பண்ணிடாதீங்க அப்படிங்கக்கூடிய பிளேயர்ஸ் யாரான்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தோம்னா 1வது வந்து பிலிப் சால்ட், 2வது வந்து சுனில் நரேன், 3வது வந்து ஸ்ரேயஸ் ஐயர். அவங்களோட பெர்சன்டேஜ் பாருங்க 94, 96, 82. 4வது வந்து பாத்தீங்கன்னா ரசல் 80. 5வது வந்து பாத்தீங்க அப்படின்னா வைபவ் அரோரா. 6வது வந்து பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி. கேகேஆர்ல இருந்து இந்த 6 பேருமே ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம மும்பையை பொறுத்த வரைக்கும் அந்த பெர்சன்டேஜ் வைஸா பாத்தீங்கன்னா 7வது ரோஹித் சர்மா, 8வது இஷான் கிஷான், 9வது சூரியகுமார் யாதவ், 10வது திலக், 11 திலக் வர்மா அண்ட் 12வது வந்து பாத்தீங்கன்னா பும்ரா. இந்த 12 பேர் வந்து பாத்தீங்கன்னா மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே அனலைஸ் பண்ணியாச்சு. யாருக்கு டபுள் ஆப்ஷன் இருக்கு, 2 டீம்ல உள்ள டெத் பவுலர்ஸ் யாருன்னு பார்த்தாச்சு. நல்ல ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா வந்து நபி அண்ட் துஷாரா இருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரகுவன்ஜி அண்ட் மிச்சல் ஸ்டார்க் இருக்காங்க. நம்ம முக்கியமான மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடைசியா வந்து நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ஸ்மால் லீக் டீம் வந்து எப்படி செட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த பிளேயர்ஸை வச்சு பேஸ்ட் ஆன் பிளேயர்ஸ் வச்சு நீங்க வந்து பார்த்துட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம சூஸ் பண்ணலாம்.
ஸோ பிலிப் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் 94% பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ பிலிப் சால்ட் இன்னைக்கு மேட்ச்ல ஒரு சில பேர் வைஸ் கேப்டனா கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி இருக்கு, அதனால முக்கியம். அண்ட் இசான் கிஷானோட செலக்டட் பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 80% இருக்கு. அண்ட் சூரியகுமார் யாதவ் 72, திலக் வர்மா 75, அடுத்து ஸ்ரேயஸ் ஐயர் 82, அண்ட் சுனில் நரேன் 96, அண்ட் ரசல் 80, அண்ட் ஹர்திக் பாண்டியா வந்து 75% பேர் ட்ரை பண்ணிருக்காங்க. பும்ரா 83, வருண் சக்கரவர்த்தி 58, வைபவ் வராரா 40. ஸோ நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க அந்த பெர்சன்டேஜ் வச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா சேஃபான பிளேயர்ஸ் தான் ட்ரை பண்ணிருக்கோம். எல்லாருமே 90, 80, 70, குறைஞ்சதே வந்து பாத்தீங்கன்னா வைபவ் வராரா 40, அதுக்கு அடுத்து வருண் சக்கரவர்த்தி 58, மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதாதான் சேஃபா தான் ட்ரை பண்ணிருக்கோம். ஸோ இப்போ வந்து என்ன மாதிரியான ரிஸ்க் நீங்க எடுக்கலாம் அப்படிங்கறத உங்க கையில கொடுக்குறேன். ஸோ இன்னைக்கு மேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரகுவஞ்சிங்கிற பிளேயரை வந்து நீங்க ஸ்ரேயஸ் ஐயர் இடத்துல போல எடுக்கலாம். அதாவது 82% பேர் வந்து ஸ்ரேயஸ் ஐயர், ரகுவஞ்சி வந்து வெறும் 10% வச்சுக்கோங்க. ஸோ 10 பேர்ல ஒருத்தன் தான் ரகுவஞ்சி, மீதி 8 பேர் வந்து ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஒரு 30 ரன் அடிக்கிறாரு அப்படின்னா அந்த 30 ரன் ரகுவஞ்சி அடிச்சு ஈக்குவல் பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது. இல்ல ஸ்ரேயஸ் ஐயர் 30 ரன் ரகுவஞ்சிக்கு பேட்டிங் சான்ஸே கிடைக்காம போயிட்டுனா கூட பிரச்சனை வந்துடும். ஸோ அதனால அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த இடத்துல நீங்க ஒரு ரிஸ்க் வந்து எடுத்து பார்க்கலாம். ஸோ அதனால அந்த இடத்துல நீங்க அந்த ரிஸ்க் செட் பண்ணி பாருங்க. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச்ல வந்து நீங்க வருண் சக்கரவர்த்திக்கு பதிலா மேபி வந்து பாத்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 28% இருக்கக்கூடிய மிச்சல் ஸ்டார்க்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த பிட்ச் வந்து பொதுவா இந்த வான்கடே பிட்ச் வந்து ஸ்பின்னருக்கு வந்து பெருசா சப்போர்ட் இருக்காது. ஸோ ஸ்டார்க் வந்து மினிமம் இப்போ வருண் சக்கரவர்த்தி ரொம்ப இல்ல, ஒரு வருண் சக்கரவர்த்தி வந்து இப்போ ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு இந்த மேட்ச்ல அப்படின்னா ஸ்டார்க்கும் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாருன்னா பெருசா பாதிப்பு இல்ல, 2 பேருமே ஈக்குவல் பாயிண்ட் ஆயிருவாங்க. இப்போ வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட் எடுத்து ஸ்டார்க்கும் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தா கூட பெருசா ஒரு பாதிப்பு இருக்காது, வெறும் 30 பாயிண்ட். நம்ம வேற ஏதாச்சும் ஒரு இதுல பிடிச்சிடலாம், கேப்டன் வைஸ் கேப்டன் இதுலயே போட்டு பிடிச்சிடலாம். ஆனா ஸ்டார்க்கு 0 விக்கெட்டும் வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட்டும் 2 விக்கெட் டிஃபரன்ஸ் அப்படிங்கும் போது தோங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே இது ரிவர்ஸ்ல வருண் சக்கரவர்த்தி 1 நம்ம 2 விக்கெட் ஸ்டார்க் எடுத்தாருன்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த வருண் சக்கரவர்த்தி இடத்துலயும் ஸ்ரேயஸ் ஐயர் இடத்துலயும் நீங்க மேபி ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். ரோஹித் சர்மா இந்த வான்கடே பிட்ச்ல நல்லா ஆடி இருக்கிறாரு. சோ அதனால ரோஹித் சர்மா வேணாலும் நீங்க ட்ரை பண்ணலாம். இசான் கிஷான் இடத்துல வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இப்ப கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா சொல்லவே வேணாம், சுனில் நரேன் தான் எல்லாருமே கேப்டன். 96% பேர் வந்து பாத்தீங்கன்னா செலக்டடு சுனில் நரேன் வந்து கேப்டன். அதே மாதிரி வைஸ் கேப்டனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய ஆப்ஷன் இருக்கு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிலிப் சால்ட்டை ட்ரை பண்றாங்க. ஏன்னா பேட்டிங்கும் பண்றாரு பிளஸ் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்கிறாரு, மினிமம் ஃபேண்டசி வாங்கி கொடுக்காரு. ஒரு சில பேர் வந்து இன்னைக்கு மேட்ச்ல வந்து நீங்க எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ரசலு இல்லைன்னா ஹர்திக் பாண்டியா 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தரை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஹர்ஷித் ராணா இல்லாததுனால இன்னைக்கு வந்து ரசலுக்கு பவுலிங் ஆப்ஷன் நிறைய கிடைக்கும். ஒரு 2 ஓவரோ 3 ஓவரோ திடீர்னு அதுவும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா கேகேஆர் வந்து ரசலை வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. இல்ல அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவோட வைஸ் கேப்டனா போங்க. பிலிப் சால்ட்டை திடீர்னு நம்பலாம், திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆயிடக்கூடாது. அதனால கேப்டனா வந்து சுனில் நரேனையும் வைஸ் கேப்டனா ரசலை வந்து பாத்தீங்கன்னா 80% ட்ரை பண்ணியிருக்காங்க. வைஸ் கேப்டனா வந்து ஹர்திக் பாண்டியாவை போட்டீங்கன்னாலும் 75% பேர் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு மேட்ச்ல உங்களுடைய ட்ரம்ப் கார்டா வந்து நீங்க வந்து முகமது நபி, துஷாரா இந்த 2 பேரையும் எம்ஐ சைட்ல இருந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ரகுவஞ்சி, மிச்சல் ஸ்டார்க் இந்த 2 பேரையும் நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய டீம். ஸோ பெர்சன்டேஜ் வைஸா எப்படி டீம் செட் பண்ணிருக்கோங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்றது யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க. வீடியோ பத்தியான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அப்பதான் நம்ம வந்து வீடியோ கரெக்டா இது பண்றோமா உங்களுக்கு புரியுற மாதிரி தெரியும். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.